தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரி திரு ஆர் கண்ணன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். இந்த வெள்ளை அறிக்கை குறித்தும் நிறைய விவாதங்கள் வந்துச்சு. அது இன்னும் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. இல்லை தெரியலையா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவ்வளோதான் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ரெண்டாவது தான் வெள்ளை அறிக்கையை நீங்கள் உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் முக்கியமாக இருக்கலாம். குப்பனுக்கும் முனியனுக்கும் வெள்ளை அறிக்கை அவங்கள நேரடியாக பாதிச்சா தான் தெரியும். அதாவது இந்த கோவிடை பற்றி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இப்படி நடக்குதுன்னு படிக்கிறதுக்கும், நம்ம தெருவிலேயே கோவிட் உள்ள ஒருத்தரை நம்ம பார்ப்பதற்கும் அல்லது நம்ம வீட்லேயே ஒருத்தரை பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம். வெள்ளை அறிக்கை என்பது ஒரு பாதி அகடமிக். அது ஒரு கற்றறிந்தவர்கள் இது இப்படிலாம் இருக்குது, வரவு செலவு இப்படி வருது, இவ்வளவு போகுது, வரவு 8 அணா செலவு 10 அணா கடைசியில் துண்டனா அப்படின்னு தான் வெள்ளை அறிக்கை சொல்லுது. வெள்ளை அறிக்கை எதுவும் புதுசாக சொல்லலை, நமக்கு தெரிந்தது தான். ஆண்டாண்டு நமக்கு வரவு செலவு திட்டத்திலேயே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது தெளிவாக நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலேயே எல்லா அரசுகளும் தந்துடுறாங்க. இந்த வெள்ளை அறிக்கை என்பது இந்த அரசு தன்னுடைய சிக்கல்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல என்ன கான்டெக்ட்ல நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்காக பாதி. ரெண்டாவது, இதற்கு முன்னாடி இருந்தவர்களை குறை சொல்வதற்காக மீதி. இவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. அதில் எதுவும் புதிதாக இல்லை. 13,18,000 கோடி கடன் இருக்குது அப்படின்றது மற்ற சமமான மாநிலங்களோடு ஒப்பிடும்பொழுது நாம் அதிகமாக கடன் வாங்கியிருக்கோம். நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியில் 28% வாங்கியிருக்கோம். கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா 25% வாங்கியிருக்காங்க. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 18-19 வாங்கியிருக்காங்க. குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய அதே மாதிரி வாங்கியிருக்காங்க. நாம் 28 வாங்கியிருக்கோம். ₹1 நம்ம உருவாக்குறோம். ₹1 உருவாக்குனா 28 பைசா கடன் வாங்குகிறோம். அப்போது ₹1 நம்ம ஈட்டும் பொழுது இந்த கடனுக்காக அசலுக்காக 10 பைசா திருப்பி தரோம். வட்டி எவ்வளோ தரம் தெரியுமா? 23 பைசா தரம். ஸோ ₹1 ஈட்டினா ₹1 மூன்றில் ஒரு பங்கு அசலும் வட்டியும் திருப்பி தருவதற்கே போய்விடுகிறது. அதற்கப்புறம் சம்பளம், அதுக்கப்புறம் ஓய்வூதியம், இதற்கு எல்லாம் சேர்த்தோம்னா ₹1 64 பைசா தமிழகத்தில் இப்படி செலவாகுது. இந்த மற்ற 3 மாநிலங்களில் அது ஒரு 50 பைசாவாக தான் இருக்குது. நாம் கட்டுமான திட்டங்களுக்காக செலவு பண்ணுறது 11.5 பைசா. இப்படி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். அதனால் நம்முடைய நிதிநிலை கொஞ்சம் மற்றவர்களை விட நம்முடைய சுமை அதிகமாக இருக்கிறது. நாம் இதை சரி பண்ணணும், ஓட்டைகளை அடைக்கணும். வெள்ளை அறிக்கை சொல்லுது 20,000 கோடி பத்திரப்பதிவுத்துறை இந்த மாதிரி சில துறைகளில் இருக்க ஓட்டைகள் அடைச்சா வரும்னு சொல்லுது. நான் அதுக்கு மேலே கூட போய் சொல்கிறேன், நீ கமர நிறைஞ்சிருக்கு. அது ஆண்டவன் இருக்கானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கையூட்டு கலாச்சாரம் தமிழகம் எங்கும் இந்தியா முழுக்க பல உலக நாடுகளில், வளர்ந்து வரும் நாடுகளில் இது ஒரு நோயாக முற்றி பரவி இருக்கிறது. மேலை நாடுகளில், மேற்குலகத்தில் மேல் மட்டத்தில் மட்டுமே இது இருக்கும். ஒரு சராசரி மனிதனை அது துன்பப்படுத்தாது, தொல்லைப்படுத்தாது. நீங்கள் ஒரு அரசு அலுவலகம் போகிறீங்கன்னா ரொம்ப முறையாக எல்லாம் நடக்கும். அங்கே நீங்கள் யாருக்கும் கையூட்டெல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லை. இது அமெரிக்கா, இதுதான் ஜப்பான், இதுதான் கொரியா. ஆனால் அங்கேயும் கூட தவறுகள் மேல்மட்டத்தில் நிகழுது. தென் கொரியாவினுடைய பழைய பிரதமர் சிறையில் இருக்கார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்காக. மலேசியாவில் இதுக்கு முன்னாடி இருந்த நஜீப்னு நினைக்கிறேன், அவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள். அதனால் இது அந்த காலத்தில் 3வது உலக நாடுகள்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி சொல்லக்கூடாது, அது ஒரு தவறான சொல். அதனால் வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய அல்லது வளர்ந்து முற்றிவிட்ட ஒரு நோய். ஸோ இந்த விஷயங்கள் தாண்டி இந்த 30-40 நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும், இவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா பிற கட்சிகளிலிருந்து வரக்கூடியவர்களை சேர்ப்பது அல்லது இவர்களாகவே இழுப்பது போன்ற இந்த வேலைகளில் மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்துகிறாங்க. இவங்க இழுக்கிறாங்களான்றது எனக்கு சரியா தெரியல. இவங்க இழுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் ஆமாம், இவங்க இந்த பக்கம் தான் காற்றடிக்குது, எல்லாரும் போகிறாங்க அந்த பக்கம். அதில் என்ன இருக்குது, எல்லாரும் அங்கே போகிறதுக்கு. அதான் அது ஒரு விமர்சனமாக எப்படின்னா இதில் தான் கவனம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கவனம் இதில் போகுது.
கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் அதில் உட்காந்துட்டு அது ஒரு நிகழ்ச்சி வாரந்தோறும் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 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 தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி பண்ண வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வந்து சேருபவர்கள் அவர்கள் அந்த விளம்பரத்தை விரும்புவாங்க. அதனால தான் இது வரைக்கும் நல்ல வேளைக்கு முதல்வர் வந்து அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலன்றதுக்காக நம்ம வந்து சந்தோஷப்படலாம். அவர் அதில் அந்த நேரத்தை மிச்சப்படுத்துகிறாரு நம்ம நினச்சிக்கலாம். அது அவருக்கு அவருடைய இடத்திற்கு அது கீழே அப்படின்ட்டு அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் இது வந்து இது இப்போ தான், அதாவது இது தேனிலவு காலம், இது இப்போதான் திருமணமான புதுமண தம்பதிகள், இதில் வந்து இந்த ஜுர வேகம் என்பது இருக்கும். சரி, இதெல்லாம் கொஞ்ச நாளில் பழகிடும். அப்படி போய் சேருபவர்கள் அடுத்த தேர்தல் வரை காத்திருப்பார்கள். ஸோ நிறைவாக இப்போ நீங்கள் பார்த்தளவில் நீங்கள் தொடர்ந்து தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு முன்பு சில விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க நம்ம அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து. தேர்தல் முடிவு வந்த பிறகும் சில கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் அவங்க சில செயல்பாடுகளையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆட்சி வந்து நிச்சயமாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்வாங்க அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கீற்று இதாக உங்களுக்கு தெரியுது. எனக்கு கொஞ்சம் ஐயமும் அங்கங்கே இருக்கு. ஆனால் நம்பிக்கை தான் அதிகமாக இருக்குது. இவர்கள் அப்படி வெல்ல வேண்டும் என்று உளமாற எல்லாரும் இவர்களுக்கு பின்னாடி இவங்களை எதிர்பார்த்து இவர்களை கொண்டு வந்தவர்கள் மாதிரியே நானும் எண்ணுகிறேன். ஏன்னா இவர்கள் வந்து ஒரு புதிய வரவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர்கள் புதிதாக பல பேரை மேலே கொண்டு வரப்போகிறார்கள். எப்போவுமே ஒரு ஆட்சி புது ஆட்சி வரும்பொழுது அது நடக்கும். அதனால் அவர்களுக்காகவாவது இதுவரை இந்த இயக்கங்கள், இந்த அரசியல் கட்சிகள் தொட்டு தூக்காத ஏழை பாழைகளுக்கு, நடுத்தர வர்க்க மக்களுக்கு, தொழிலாளிகளுக்கு, அவர்களுக்காகவாவது இவர்கள் மிக திறனுடன் ஒரு ஆளுகையை கையாள வேண்டும், நற்பெயரை சம்பாதிக்க வேண்டும், நல்லெண்ணத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகள் நீடிப்பது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நீடிப்பார்கள். அதையும் தாண்டி அவர்கள் ஒரு சக்தியாக, ஒரு நிலை பெற்ற சக்தியாக தமிழக அரசியல் வானில் சுடர்விட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் எதை தவிர்க்கணும்? அப்படி வரணும், மிகப்பெரிய தவறுகளை தவிர்க்க வேண்டும். அவர்களுடைய புதியவர்களுக்கு நிறைய பயிற்சி வேண்டும். அவர்களுடைய பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் முதிர்ச்சி வேண்டும். அவர்கள் குறைவாக பேச வேண்டும், நிறைய செயலாற்ற வேண்டும். நிறைய இருக்கு பண்ணுறதுக்கு. அவர்களுக்கு தூங்குவதை தவிர மீதி நேரங்களிலெல்லாம் அவர்களுடைய சிந்தனை முழுக்க இந்த தமிழகத்தை எப்படி மேலே மேலே கொண்டு செல்வது என்பது பற்றி மட்டும்தான் இருக்கணும். அதுதான் பொது வாழ்க்கை. அதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக போயிருக்கலாம். அதனால் நீங்கள் பப்ளிக் சர்வன்ட்ஸ், யூஆர் அட் த ப்ளஷர் ஆஃப் த பீப்புள். இவர்கள் விரும்புகிற வரை தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா பொதுவாக ஆட்சியாளர்களுக்கு அவர்களுடைய பதவியும் அதிகாரமும் அவர்களுடைய தலைக்குள் சென்று விடும், மண்டை கனமாகிவிடும். அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மக்களோடு இருங்கள், மக்களுக்காக வாழுங்கள், மக்களுடைய நலனை மட்டுமே எண்ணுங்கள். இறுதி வரை உங்களை மக்கள் அவர்களிடத்தில் வைத்திருப்பார்கள். மிக்க நன்றி தினமணி சார்வா.